சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியின் திமுக வேட்பாளர் எழிலன் நாகநாதனின் விறுவிறு பரப்புரைக்கு இடையில் நமது நெறியாளர் லாவண்யாவுக்கு அவர் அளித்த பேட்டியை கேண்டிட் வித் கேண்டிடேட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். வழக்கமாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் களம் இருக்கிறதா இல்ல தேர்தல் களம் மாறி இருக்குதுன்னு பார்க்கலாம் சார். என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? இல்ல என்ன பத்திரிக்கும் தமிழ்நாட்டில் தேர்தல் களம் நிறைய புது பிளேயர்ஸ் வருவாங்க போவாங்க. இரண்டு மேஜர் அதிமுக கூட்டணி இப்போ திமுக கூட்டணி அப்படின்னு உள்ள இருக்கு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா பாஜக டைரக்டாகவே அதிமுக என்கல்ஃப் பண்ணியிருக்காங்க. அது எங்களால் தமிழ்நாட்டு முதல்வர் சொன்னது போல் அது ஏடிஎம்கே இல்லை அண்ணா எடுத்துகிட்டு அமித்ஷா திமுக மாறிச்சு. ஏன்னா கூட்டணி நிலைப்பாடுலேருந்து டெல்லியில் தான் போய் ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. என்டையர் டெம்ப்ளேட் அவங்க தான் டெவலப் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ நீங்கள் இப்போ புது ஆக்டர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியை அட்டாக் பண்ணாமல் டிஎம்கே அட்டாக் பண்ணுறதுல ஒரு ப்ளாய் இருக்குது. அப்போ என்னன்னாக்கா முழுமையாக சிறுபான்மையர் ஓட்டு திமுகவுக்கு 2019 விழுந்துகிட்டே இருக்குது. இது டிஸ்டர்ப் பண்ணுன்ற ப்ளாயில் அழகாக எவிடெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த தடவை இது தமிழ்நாடு வாசஸ் டெல்லி, தமிழ்நாடு வாசஸ் என்டிஏ, அதாவது மாநில சுயாட்சிக்கான தேர்தல், மொழி பாதுகாப்பான தேர்தல். இவ்வளோ தேர்தல் கட்டம் உச்சத்தில் இருக்குது. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸை மும்மொழி கொள்கை திரிப்பேன்னு சொல்கிறாங்க. கேந்திரிய வித்யாவில் தமிழை காணோம், தமிழ் ஆசிரியர்கள் நியமனமே இல்லை. சமஸ்கிருதத்துக்கு 3000 கோடி ரூபாய், ஆனால் செம்மொழியான தமிழுக்கு 30 கோடி ரூபாய் கொடுக்கும்போது எப்படி மும்மொழி கொள்கையை அனைத்து மொழிக்கும் சமமாக பார்க்குற பாருங்க சொல்கிறது எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாங்க. நிதி வருவாய் என்ன பண்ணுறாங்க, மதுரையில் ஒரு கேண்டிடேட்டுக்கு ஃபைல் பண்ணுறாங்க, ஒரு பாஜக கேண்டிடேட்க்கு. அதுக்கு ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிரா சிஎம் வராரு, பிளாக்மெயில் பண்ணுறாரு. என்ன பிளாக்மெயில் பண்ணுறாரு, இவர் கோட் போடுங்க அங்கே சிஎம்ஆர் கொடுக்கணும்னு. இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த ஜனநாயக கூறு எங்கேயும் நடந்ததே கிடையாது, இந்திய வரலாற்று நடந்ததே கிடையாது. இட்ஸ் பிளாக்மெயில் பாலிடிக்ஸ். நாங்கள் எங்களோட ஸ்டேட்டோட ஓன் ரெவன்யூ ஆகுமெண்ட் பண்ணி 11.19% க்ரோத் ரேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்றைக்கி நம்பர் 1 ஸ்டேட்டாக தமிழ்நாடு முதல்வர் வழிகாட்டிட்டு இருக்காரு. ஸோ சிஎம்ஆர்எல் ப்ராஜெக்ட்ஸ் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நாங்களே பண்ணிக்கிட்டு பண்ணுறோம். நீங்கள் அப்ரூவல் லேட்டாக கொடுங்க, பட் ஆனால் ஸ்டேட் அவர் ஃபண்ட்ஸை போட்டுட்டு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கோயம்புத்தூருக்கு சிஎம்ஆர்எல் கேட்டிருக்கோம், மதுரைக்கு சிஎம்ஆர் கேட்டோம், அது கொடுக்காம பாஜக மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் ஏதாவது கேட்டாலே ஓசூரில் ஏர்போர்ட் கேட்டோம், அதுக்கு ஏதாவது ஒரு ஃபிலிம்சி ரீசன் சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு டெவலப்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க ஏற்கனவே இவங்க 21 கூட்டணி இருந்திருக்காங்க. பிஃபோர் 21 நீங்கள் கொரோனா காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா பேண்டமிக்கில் பாத்திரம் தட்டுங்க, விளக்கு ஏற்றுங்க சொன்னாங்க. வேக்சினேஷன் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணல. அப்போ இது டபுள் இன்ஜினாக தான் இருந்தது. அப்போ எதுவும் கீழே தமிழ்நாட்டுக்கு அந்த டபுள் இன்ஜின் நிராகரிக்கிறது தான் திராவிட இன்ஜினுக்கு மக்கள் ஓட் போட ரெடியாக இருக்காங்க.